ஆவுன்னா யூடியூப்லேருந்து காசு வரும் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். யார் காசு குடுப்பான்னு நினைக்கிறீங்கங்க? அப்படி நல்லபடியா காசு வந்துச்சுன்னா, நான் ஏன் பிஸ்னஸ் பண்ண போறேன்? இப்போ நான் சோப்புக்கு ஆஃபர் போட்டிருந்தேன். ஒரு சோப்பு ரூ. 60. அந்த ரூ. 60 எனக்கு எவ்வளோ தெரியுமா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்? ஒரு சோப்பில் எனக்கு ரூ. 7 ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? இதுக்காக இப்போ 1500 சோப்பு அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, அந்த 1500 சோப்பை நான் ரெடி பண்ணணும். அதை ரேப் பண்ணணும். அதை பாக்ஸ் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ நேரம் உட்காந்து கொரியர் போடணும். முதுகு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அதெல்லாம் எதுவுமே தெரியறதில்லங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறீங்க. யூடியூப்பில் வீடியோ போடுறதுமே பார்த்தீங்கன்னா இன்கம் வரும். ஆனால் அதுக்கு ஒருத்தர் உட்காந்து வீடியோ எடுக்கணும், இன்னொருத்தவங்க அதுக்கு நடிக்கணும், ஒருத்தர் வந்து வாய்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டர்கிட்ட போய் வரும். அதுக்கு நல்ல ஃபோன் வாங்கணும், நல்ல மைக் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் எதுவுமே தெரியாமல் ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க. இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறது. நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் மூலிமா வந்து யூடியூப் மூலிமா என்னோடய பிஸ்னஸ் தாங்க க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அப்படி பேச வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. நம்மளோட சோப் ஆஃபர் முடிய போகுதுங்க. சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க.